அரவிந்தன் வித்துக்கள் அனைவருக்கும் அரவிந்த் யாதவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க கற்றுக்குள்ளே போகலாம். ஒரு ஊர் இருந்துச்சுங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். அந்த செல்வந்தர் ஒரு அழகான வீடு ஒன்று கட்டி வச்சுருந்தார். ஆனால் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வீடு இருக்கும், பட் தண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு நிலமை இருக்கும். ஏன்னா இப்போ தான் பைப் கனெக்ஷன்லாம் அப்போலாம் அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா. ஸோ ஆற்றுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். இவர் செல்வந்தர் இருந்தால் என்ன பண்ணுறாருன்னா, தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக தனக்கு தெரிந்த 2 பேரை வேலைக்கு அமர்த்துறாரு. அந்த 2 பேர் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அவரோட பேரை சொல்லிடுறேன். முதல் நபருடைய பேர் ராமு, 2வது நபருடைய பேர் சோமு. வச்சு போய் நம்ம அப்போ தான் ஈஸியாக இருக்கும் யார் என்ன பண்ணான்னு கன்க்ளூஷன் வரதுக்காக. ஸோ முதல் நம்பர் பேர் ராமு, 2வது நம்பர் பேர் சோமு. இந்த ராமு சோமுவை வேலைக்கு வைக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு குடத்துக்கு 2 ரூபான்னு சொல்லி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஒரு குடம் எடுத்து வந்து கொடுத்தா 2 ரூபா தர ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அவங்க தினமும் குறைஞ்சது ஒரு 50 குடம் எடுத்து வந்து தரணும். அதான் அவங்களோட வேலை. ஸோ 50 குடம் கொடுத்தா 100 ரூபா கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்குன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ராமு சோமு 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆற்றுக்கு போய் தண்ணி எடுத்து வரதுக்காக முதல் நாள் போகிறாங்க. இந்த ராமு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 2 மணி நேரத்துலேயே ரொம்ப வேகமாக 50 குடம் தண்ணியை கொடுத்துட்டு 100 ரூபா வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. பட் இந்த சோமு என்ன தெரியுங்களா பண்ணுறாரு, முதல்ல போனார், தண்ணி எடுத்துகிட்டு வந்தார். பட் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வர டைமிங் பார்த்தீங்கன்னா ராமுவை விட இந்த சோமு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டார். ராமு 2 மணி நேரத்தில் முடித்த வேலையை சோமு 4 மணி நேரம் ஆகிட்டார். ராமு அதை பார்த்து சிரிச்சிட்டே, பாரு நான் வேலையை சீக்கிரம் முடிச்சேன்னு காசு வாங்கி சந்தோஷமாக கிளம்பிறாரு. பட் சோமு பொறுமையாக செஞ்சிட்ருக்காரு. நாளாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராமு இருக்கார் இல்லைங்களா, ராமுவோட வேகம் குறையுது, ரொம்ப நலிவடைஞ்சு போகிறார். ஏன்னா டெய்லி 50 குடன்றப்ப யோசிச்சு பாருங்கள், ரொம்ப சோர்வாகிறாரு. 50 குடம் 40 ஆச்சு, 40 30 ஆச்சு. இப்படி டெய்லி குடங்கள் தூக்குறது அளவு குறைஞ்சிட்டே வந்துச்சு, வருமானமும் கம்மியாகிட்டே இருந்துச்சு. இந்த சோமு இருக்கார் இல்லைங்களா, ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் 50 குடம் 60 குடமாச்சு, 60 குடம் 70 குடமாச்சு. ராமுக்கு ஒன்றுமே புரியல, இப்படி சோமாவில் மட்டும் இவ்வளோ எனர்ஜியாக செய்ய முடியுது, இவ்வளோ அதிகமாக சம்பாதிக்கிற அப்படின்ற மாதிரி சோமுகிட்ட போய் கேட்குறாரு. என்னப்பா நீ நானும் ஒரே மாதிரி தான் சாப்பிட்றோம், ஒரே மாதிரி தான் வேலை செய்கிறோம், ஆனால் என்னால் கொஞ்சம் குடம் தான் தூக்க முடியுது, உன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ அதிகமாக குடங்களை தூக்குறா, எக்ஸ்ட்ராவே தூக்கி காசு சம்பாதிக்கிறேன், அதுவும் கம்மியான நேரத்திலே செய்கிறன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு சோமு சொல்கிறாரு, முதல் நாள் நம்ம போனோம் இல்லையா ஆற்றுக்கு, நம்ம ஆற்றுக்கு போன அன்றைக்கி நான் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தேன், நீயும் பார்த்துருப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ராமு, ஆமாப்பா நீ ஸ்லோவாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சோமு என்ன சொல்கிறாருன்னா, நான் போன முதல் நாள் அன்றைக்கி அந்த ஆற்றுல இருந்து நம்ம எஜமா வீடு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளத்தை வெட்டி வீட்டிலேருந்து ஒரு 10 அடி தூரம் வரைக்குமே தண்ணி வர மாதிரி ஒரு சின்ன வழியை நான் ஏற்படுத்திட்டேன். ஸோ ஆற்றுல இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழியில் வந்துடுது. ஸோ நான் 500 மீட்டர் அந்த பக்கம் போயிட வேண்டிய தண்ணி எனக்கு 10 மீட்டர்லேயே கிடச்சிடுது. ஸோ நான் என்னோட நடக்கிற தொலைவு கம்மியானதால் என்னால் அதிக குடங்களை தூக்க முடிஞ்சுன்னு சொல்கிறாரு. ராமுக்கு ஒரே ஷாக், பா இப்படிலாம் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கதையத்தோட முடியுது. இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் கடினமாக உழைச்சாலும் நம்ம புத்திசாலித்தனமாக உழைச்சா மட்டும் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். நீங்கள் ரொம்ப கடினமாக உழைப்பீங்க, ஆனால் அதுக்கான பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் நம்மளால் பெரிய அளவு வருமானம் ஈட்ட முடியாது. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நேரமும் மிச்சமாகவும் அதிகமான வருமானம் வரும். அரவிந்தன் விதைகள். நன்றி. இந்த மாதிரி நிறைய தன்னம்பிக்கை கதைகள் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.